இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்போ பயன்படுத்தணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். An incomplete period may be indicated by today or this morning or this afternoon or this evening or this week or this month, this year, etc. டுடேன்னு சொன்னோம்னா அது வந்து இன்கம்ப்ளீட் பீரியட். திஸ் வீக் ஆர் திஸ் இயர் அல்லது திஸ் மந்த் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் பீரியட்னு அர்த்தம். வீடியோ பாருங்கள். த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கேன் பி யூஸ்டு வித் திஸ் மார்னிங் அப் டு 1 o'clock because after that period this morning becomes a completed period and actions occurring in it must be put into the simple past. ஒரு செயல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 1 மணிக்குள்ளே நடக்குது அப்படின்னா நம்ம திஸ் மார்னிங்கிறத யூஸ் பண்ணலாம். 1 மணிக்கு மேலே நடக்குது அப்படின்னா 1 மணிக்கு மேலே நம்ம அந்த விஷயத்தை பற்றி சொன்னோம்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ 1 மணிக்குள்ளே நடந்ததுன்னா அந்த விஷயத்தை 1 மணிக்குள்ளே சொன்னோம்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். 1 மணிக்கு மேலே சொன்னோம்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். அட் 11 AM ராஜ் ஹேஸ் ரங் அப் 3 times திஸ் மார்னிங் ஆல்ரெடி. 11 மணிக்கு சொல்கிறாரு. அதனால் அங்கே என்ன சொல்கிறோம், ராஜ் ஹேஸ் ரங் அப் 3 times திஸ் மார்னிங் ஆல்ரெடி. திஸ் மார்னிங் சொல்கிறோம், ஹேஸ் ரங் அப்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனால் 2 மணிக்கு ராஜ் ரங் அப் 3 times திஸ் மார்னிங் அப்படி சொல்கிறோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, ஏன்னா அது ஒரு 2 மணிக்கு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். சிமிலர்லி திஸ் ஆஃப்டர்நூன் வில் எண்ட் அட் அபவுட் 5 o'clock. அதே போல் ஆஃப்டர்நூன் பிற்பகல் அப்படிங்கிறது 5 மணிக்கு முடிஞ்சு போகுது. அதனால் 5 மணிக்கு முன்னால் 4 மணிக்கு சொன்னோம் அப்படின்னா திஸ் ஆஃப்டர்நூன்ங்கிறது யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அட் 4 PM ஐ ஹாவன்ட் சீன் ராஜ் திஸ் ஆஃப்டர்நூன். 4 மணிக்கு சொல்கிறாரு, நான் ராஜை பார்க்கல அப்படின்ட்டு. 6 மணிக்கு சொல்லும்போது ஐ டிட் நாட் சி ராஜ் திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறோம். 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, அது ஆஃப்டர்நூன் கிடையாது. அதனால் இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ டிட் நாட் சி ராஜ் திஸ் ஆஃப்டர்நூன் அப்படி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். இஃப் மை அலாம் கிளாக் நார்மலி கோஸ் ஆஃப் அட் 6 ஐ மைட் சே அட் பிரேக்ஃபாஸ்ட் மை அலாம் கிளாக் டிட் நாட் கோ ஆஃப் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். 6 மணிக்கு வழக்கமாக அடிக்கக்கூடிய அலாம் கிளாக் அடிக்கலை. அப்போது பிரேக்ஃபாஸ்ட்டில் டிட் நாட் கோ ஆஃப்ங்கிற பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தலாம்.